வாருங்கள் நேயர்களே, அனைவரையும் கோகுலம் ஜோதிடம் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது சுவாமி விவேகானந்தரின் ஜாதகத்தில் முக்தியினை பெற்றுத்தந்த கேது லக்னம் என்ற தலைப்பின் கீழ் முக்திக்கும் ஆன்மீகத்திற்கும் கேது லக்னம் எப்படி உதவி இருக்கிறது என்பதை பார்ப்போம். வாருங்கள். ஒருவர் முக்தி பெற வேண்டுமென்றால் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடானது பலம் பெற வேண்டும். ஒருவர் முக்தி பெற வேண்டுமென்றால் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டின் அதிபதி தனது வீட்டோடு, அதாவது 12ஆம் வீட்டோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஒருவர் முக்தி பெற வேண்டுமென்றால் லக்னாதிபதியானவர் 12ஆம் வீட்டினை தொடர்பில் வைத்திருக்க வேண்டும். இந்த முறையில் தான் ஒருவரின் முக்தியை நாம் தெரிந்து கொள்ள முடியும். மாறாக பிறந்த லக்னம் உதவி செய்கிறதா என்று பார்க்க வேண்டும். மகான்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் பொழுது கேது லக்னம் தனது பணியினை செய்ய ஆரம்பித்துவிடும். இந்த மேலே கண்ட முறைகளின்படி கேது லக்னத்திற்கும் இந்த முக்தி யோகமானது இருக்கிறதா என பார்க்க வேண்டும். அதாவது கேது லக்னத்திற்கு ஒருவர் முக்தி பெற வேண்டும் என்றால் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் வீடானது பலம் பெற வேண்டும். ஒருவர் முக்தி பெற வேண்டும் என்றால் ஒருவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் வீட்டின் அதிபதி தனது வீட்டோடு தொடர்பில் இருக்க வேண்டும். ஒருவர் முக்தி பெற வேண்டும் என்றால் கேது லக்னத்தின் லக்னாதிபதியானவர் 12ஆம் வீட்டோடு தொடர்பில் இருக்க வேண்டும். இந்த முறையில் தான் ஒருவரின் முக்தியை நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். வாருங்கள், உதாரண ஜாதகத்தினுடையாக முக்திக்கான பாதைகளை எப்படி தெரிந்து கொள்வது என ஆராய்ந்து பார்ப்போம். இவர் பிறந்தது தனுசு லக்னம். மகரத்தில் புதன், சூரியன், சுக்கிரன், மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் கேது, கன்னியில் சந்திரன், சனி, துலாத்தில் குரு, விருச்சிகத்தில் ராகு. இவர் பிறந்த லக்னத்திற்கு 12ஆம் இடத்தோன் விருச்சிகம் செவ்வாய். இவருடைய பிறந்த லக்ன அதிபதி குரு. இவர்களில் 12ஆம் இடத்தோன் தனது வீடான விருச்சிகத்தினை பார்வையிட வேண்டும். அவ்வாறு செவ்வாய் தனது 8ஆம் பார்வையால் விருச்சிகத்தினை பார்வையிடுகிறார். ஆனால் லக்னாதிபதியான குரு 12ஆம் வீட்டினோடு தொடர்பினை வைத்திருக்கவில்லை. எனவே இப்பொழுது கேது லக்னத்தினை நாடுவோம். இவருக்கு கேது அமர்ந்திருப்பது ரிஷபத்தில். எனவே கேது லக்னமாக ரிஷபம் வருகிறது. இவருக்கு கேது லக்னமான ரிஷபத்திற்கு 12இல் செவ்வாய், அதாவது 12ஆம் இடத்தோன் 12இல் அமர்ந்து முக்திக்கான பலத்தினை பெற்றார். கேது லக்னத்தின் கோணங்களில் கேது, சனி, சுக்கிரன் அமர்ந்து ஆன்மீக பலத்தினை இவருக்கு கொடுத்தது. அதாவது கேதுவிற்கு 5இல் சனி, சனிக்கு 5இல் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 5இல் கேது என அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பில் சுக்கிரன் சனி ஸ்ரீநந்தி யோகத்தினை தருவதால் இவருக்கு கோணம் பலம் பெற்றது. கோணம் பலம் பெற்றதால் ஆன்மீக பலம் பெற்றார். கேது லக்னத்தின் முன்கர்ம கிரகமான குரு 8-11க்குரியவராகி இவருக்கு முன் ஜென்மத்தின் பலன்களை வெளிக்கொண்டு வருகிறார். தெளிவாக சொல்வதென்றால் இவர் பிறந்த லக்னத்திற்கு 11ஆம் இடமானது முன்கர்மா வீடாகும். லக்னாதிபதி 8 அல்லது 11இல் அமர்ந்தால் முன்கர்மாப்படி நடக்க வேண்டிய நற்பலன்கள் இவருக்கு நடக்க தொடங்கும். அப்படித்தான் இவருக்கு பிறந்த லக்னத்தின் அதிபதியான குரு 11இல் முன்கர்மா வீட்டில் துலாத்தில் வந்து அமர்ந்தார். அப்படியே கேது லக்னத்திற்கு முன்கர்மாவினை அடையாளம் காண வாருங்கள். கேது லக்னத்தின் 8 மற்றும் 11ஆம் வீடுகளின் அதிபதி குரு. கேது லக்னத்தின்படி முன்கர்மா கிரகமாக குரு வருகிறார். இவரே பிறந்த லக்னாதிபதியாகி முன்கர்மா வீடான துலாத்தில் அமர்ந்து கேது லக்னத்தின் முக்தியினை பார்வையிடுகிறார். இவர் முன் ஜென்மத்தில் அடைய வேண்டிய முக்தியினை கர்மா கழிதலுக்காக பிறப்பெடுத்து இப்பிறவியில் கர்மாவினை கழித்து பின் முக்தியினை கண்டார். அப்படித்தான் இவருக்கு பிறந்த லக்னத்தின் அதிபதியான குரு கர்மாவினை பூர்த்தி செய்ய கேது லக்னத்தின் முக்தியினை துலாத்திலிருந்து பார்வையிடுகிறார். அப்படி ஒரு குரு பார்வையிடும் பொழுது செவ்வாய் முக்தி ஸ்தானாதிபதியோடு குரு மங்கள யோகத்தினை வெளிப்படுத்துகிறார். எனவேதான் இவருக்கு முக்தி ஸ்தானமானது மிகுந்த வலிமை பெற்றது. முக்தியானது முன் ஜென்மத்தில் நிறைவேற வேண்டிய நிலுவையானது இப்பிறவியில் நிறைவேறியது. இவருடைய மறுபிறப்பினை சொல்லும் இடமாக ரிஷபம் வருகிறது. இவருடைய மறுபிறப்பின் லக்னத்தில் கேது அமர்ந்ததால் இவருக்கு மறுபிறப்பானது கிடையாது. எனவே ஒருவருக்கு ஆன்மீகம் தரும் கிரக அமைவிடம் வலுவாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் முக்திக்கான இடம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஒருவர் முக்தி பெற வேண்டும் என்றால் முன்ஜென்ம கர்மாக்கள் கரைய வேண்டும். இதற்கு மகான்களின் உதவி வேண்டும். அப்படித்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தரை பரிபூர்ண நிலைக்கு கொண்டு வந்து முக்தி அடையும் பாதியனை இவருக்கு காட்டினார். என்ன நேயர்களே, கேது லக்னம் முக்தியும் தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம்.